எச்சரிக்கிறேன். இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். அதாவது சொல்வார்கள், சாதாரண நிலையில சொல்வார்கள், வேகாது, அதுக்கு முன்னாலே ஒரு வார்த்தை சொல்லணும், பருப்பு. ஆக இது வேண்டாம் வேண்டாம் தம்பி, இந்த விபரீத விளையாட்டு. ஏன்னா கடைசியில் நீ இப்பொழுதும் மக்கள் திட்டுவது, பொதுவாக இருக்கிற மக்கள் திட்டுவது ஒரு காலிலே விழுந்தாலும் அதை கண்டுகொள்வதில்லை. அதற்கு மேலே சொல்வதற்கு என்ன? ஆக டெல்லியிலே நடந்த போராட்டத்தை நீங்கள் இங்கிருந்தும் அங்கே இருந்தவர்களோடு கலந்து கொண்டு ஒரு 400 பேருக்கு மேலே அந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. நீதிமன்றம் எங்களுக்கு, டெல்லி நீதிமன்றம் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. தவறு செய்த தேர்தல் கமிஷன் அதை புரிந்து கொண்டு இப்பொழுது சரியான திசையில் சரியான தீர்ப்பை சொல்லி இருக்கிறது. முதலில் தவறு செய்து விட்டது. ஏனென்றால் இவர்கள் அந்த மாதிரி தவறான புள்ளி முறைகளை கொடுத்து தேர்தல் கமிஷனையே ஏமாற்றியிருக்கிறார்கள். அப்ப யாரெல்லாம் ஏமாற்ற முடியாது பாருங்க. வாய் திறந்தா போய் அந்த மூட்டைகளை எல்லாம் சில ஊடகங்களுக்கு கொடுத்து அந்த ஊடகங்கள் அதை அந்த மூட்டைகளை வெளியிடுவதை எனக்கு வருத்தம் அளிக்கிறது. எப்பொழுதும் நாம் ஊடகத்தை நம்புகிறோம், ஊடக நண்பன். ஏனென்றால் நானும் பல பத்திரிகையை நடத்துகிறேன். அந்த வகையில் சொல்லுகின்றேன், ஊடக நண்பர்கள் உண்மை எது பொய் எது என்று பகுத்தறிந்து நீங்கள் செய்திகளை வெளியிடுங்கள். அன்றைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாலே நம்முடைய கௌரவ தலைவர் 1.25 மணி நேரம் சென்னையிலே பத்திரிகையாளர்களை சந்தித்து மனத்தில் இருக்கிற அந்த குமரல்களை எல்லாம் முழுமையாக சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட ஓரளவு ஒரு 50 விழுக்காடு அன்றைக்கு சொன்னார். ஆனால் அந்த செய்திகளையெல்லாம் நீங்கள் ஊடக நண்பர்கள் முழுமையாக வெளியிடது. எப்படிப்பட்டவர் அந்த நபருக்கு, அந்த கூட்டத்திற்கு, அந்த பொய்யர்களுக்கு, பொய் கூட்டத்திற்கு நீங்கள் ஊடக நண்பர்கள் தயவு செய்து துணை போகாதீர்கள்.